ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்னைய டே நமக்கு டயட் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம மார்னிங் எழுந்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு ஃப்ரூட் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண போகணும். வாங்க, இன்றைக்கி நம்ம டயட் ஃப்ரூட் என்னென்னு பார்க்கலாம். கொய்யாக்காய், சப்போட்டா, வாழைப்பழம், ஆரஞ்சு இதுதான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். இதை சாப்பிடும்போது நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண கிளம்பிடலாம். ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாடி ஷேப்பிங் ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம். அதில் நம்ம பண்ண போகிற ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்குவாட் தான் பண்ண போகிறோம். 10x3 3 செட் பண்ணணும், 10 நம்பர்ஸில் பண்ணணும். வாங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து காலை கொஞ்சம் வந்து ஒரு 2 ஃபீட்டுக்கு வந்து இது பண்ணிக்கணும். நம்மளோட லெக்கை தாண்டி நம்மளோட கால் வந்து முன்னாடி இப்படி போகக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்து அப்படி 1 2 3 4 5 6 7 8 9. ஃபிஸ்கோலோட பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம தைஸ் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நம்ம ஒரு ஃபீல் ஆகும், நல்லா டைட் ஆகும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஒர்க் அவுட் சைட் லென்சஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போகிறப்ப சில பேருக்கு என்னென்னா தைலாம் வந்து இன்ஜுரி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். வராமல் ஸ்பெஷலாக அப்படி பண்ணும்போது இன்னர் தைஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன எப்படி இந்த ஒர்க் அவுட் நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 ஃபீட்ஸ் வந்து கால் வந்து நான் அப்படி வச்சுக்கணும். ரைட்டு கரியா ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இது வந்து 15x3 15 நம்பர்ஸ் பண்ணணும், 3 செட் பண்ணணும். இப்போ நம்ம தேர்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். வாங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இதுக்கு முன்னாடிலாம் என்னால் இப்படி உட்காரவே முடியாதுங்க. இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட்கார முடிஞ்சு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 10x3 செட் பண்ணிக்கோங்க. ஒரு 20 செகண்ட் கேப் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு எக்ஸசைஸ்க்கு நடுவில் லோயர் பாடி வந்து ஸ்ட்ரென்தனிங் வால் ஸ்குவாட் பண்ணுறப்ப நம்ம லோயர் பாடி வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் ஆகும். நம்ம இது பார்க்கும்போது வந்து ஜஸ்ட் நம்ம வாலில் சாஞ்சி நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம நீஸ்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அது எவ்வளோ டைட்டாக ஆகுது. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நம்மளோட எக்ஸசைஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி எக்ஸசைஸ் தான் இருக்கும். அலாங் வித் டைட்டோட இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் பார்ட்னர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வெயிட் லாஸ் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வந்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எக் பீஸா தான் பண்ணியிருந்தேன். ஹலோ ஃபேமிலி, ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் சூப்பராக காலிஃப்ளவர் ரைஸ் பண்ணியிருந்தேன். அப்படி கொஞ்சம் மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு நம்ம காலிஃப்ளவர் ரைஸோட கூட வந்து மீன் ஃப்ரை. காலிஃப்ளவர் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் எதுவும் போடவே போடாது. ஸோ இதான் அவ்வளோ சாப்பிட போகிறதில்ல. எப்பவுமே சாதத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ அதே குவான்டிட்டி தான். கொஞ்சம் மீன் குழம்பு, சூப்பராக மீன் ஃப்ரை. சரியான ஹெல்த்தியான டயட். நிறைய டயட் நம்ம சூப்பராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா தான் ட்ரை பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்துச்சு.